Starting the cleanup. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூ இயர் vlog தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாரி, ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு, அக்கா நீங்கள் முன்ன மாதிரி வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சாரி. அதுக்கு காரணம் நானே தாங்க. ஏன்னா நானே எல்லாம் பண்ணுறதுனால ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லேசி ஆயிடுறேன். இனிமேல் அந்த மாதிரி வராமல் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட்ஸோ வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாளே வந்துட்டு ஒரு காலையில் நேரம் போய் கடையில், தமிழ் கடையில் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், பூவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா தான் அதுக்கப்புறம் ஈவினிங் போய் கொஞ்சம் வந்து வர மிச்சம் மீதி விட்டு போனதெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும். ஒரே தான் நம்மளால் வந்துட்டு அத்தனையும் கேரி பண்ணுறதும் கஷ்டம். ஸோ ஈவினிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ காலையில் கிடைச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோபோ தான் போட்டிருந்தேன். போட்ட உடனேமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைன்னு சொல்லிருச்சு. சரி கொஞ்சம் நேரம் சார்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ இவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் வந்துட்டு அவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அங்கே இங்கேயும் வந்துட்டு இதாக இருப்பாங்க. ஸோ யாரும் இல்லாதப்ப மத்தியான நேரத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மாப்பிங் வந்து நான் ரோபோ பண்ண விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் கையிலேயே வந்துட்டு பண்ணிக்கிறது. ஸோ க்ளீனிங் மட்டும் வந்து இது பண்ணி எடுத்துரும். ஆனால் அழகாக க்ளீன் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட வந்துட்டு எங்கேயுமே தூசி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் கழுவி விட்டுட்டு எல்லா பக்கம் மாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக வந்துட்டு தான் அடுப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். முதல்ல வந்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு தான் ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ எப்படா படுப்போன்னு தான் தோணும். அப்போ போய் நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக ஃபீல் பண்ணுவேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மத்தியானமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நான் மேஜிக் க்ளீன் தான் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பலாம் போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலராக வந்துட்டு க்ளீனாக பண்ணுறதுனால சும்மா லைட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணாலே போதும். லைட்டாக அந்த மேஜிக் க்ளீனை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சின்ன அழுக்கு எல்லாமே நல்லா அழகாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஒரு வெட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை வச்சு பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுப்பை பற்றி நிறைய பேர் இப்போ கூட கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி எப்படி ஒரு 1 இயருக்கு மேலே நியர்லி 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ வரைக்குமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. என்ன பிராண்டு, நான் எவ்வளோக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எப்படி நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன், இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற நிறைய விஷயங்கள் வந்து நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்டோட லிங்க்கெல்லாம் என்கிட்ட கேட்பீங்க. ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளோட சேனலோட அந்த பயோ பேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டைட்டில் அந்த உள்ளுக்குள்ளே அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் அதில் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்தந்த லாங் வீடியோவோட எல்லா லாங் வீடியோலையுமே மேக்ஸிமம் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். என்னால் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா எப்பவும் போல் நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும். நல்லா சிம்பிளாக தொடச்சாலே நல்லா அழகாக பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இந்த மேஜிக் க்ளீன் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஊர்லேருந்து ஊக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. கிச்சனில் கொஞ்சம் குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரு குட்டி மேக் ஓவர் மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு குட்டியாக பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் பண்ணினேன் என்னங்கிறதையும் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.
என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டடான பூஜை ஐட்டம்ஸ் தான். நான் பெரிய அளவுல சாமிக்கு பூஜை, புனஸ்காரம் அது மாரிலாம் பண்ற ஆள் கிடையாது. ரொம்ப சிம்பிளா, பேசிக்கா எனக்கு என்ன தெரியுமோ, எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சாமி கும்பிடுவேன். டெய்லி விளக்கேத்தி சாமி கும்பிடுற ஆள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு கோயிலு, கெதின்னு சொல்லி இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது, ரொம்ப பக்தியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. ஸோ நான் ரொம்ப வந்துட்டு மைல்டா தான் சாமி கும்பிடுறது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு எல்லா டெம்பிள்க்கும் ரெகுலரா வந்துட்டு எல்லா ஃபெஸ்டிவல் இதுக்கும் போகிறது அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கண்டிப்பாக போவேன். டியூஸ்டே ஃப்ரைடே வந்து போவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்றது தான். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்லலை. ஸோ நம்ம செய்கிற செயல் வந்து நல்ல செயலாக இருந்து நல்ல விதமாக பண்ணினாலே கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுருப்பாரு அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறது தான் கரெக்ட்டு. நான் சொல்கிறது தான் சரி. நீங்க இத தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் எந்த வீடியோவிலயுமே எதுவுமே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்றேனோ அத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஏத்துக்க முடிஞ்சா நீங்க வந்து எடுத்துக்கிடலாம். இல்ல வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா, அத ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபா வந்துட்டு கமெண்ட் பண்ணி எனக்கு வியூஸ் தான் நீங்க வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றீங்க. மற்றபடி வந்துட்டு அதனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் வந்து இந்த ஆயில் எல்லாம் ரீயூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதுக்கு அவ்வளோ வந்துட்டு ஹேட் கமெண்ட்ஸு. ஏன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி என்னை கேட்டவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்களோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்கவங்களுக்கு எது சரின்னு படுதோ அத வந்துட்டு கரெக்ட்டா செஞ்சுட்டு போனாலே போதுங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுக்கு வந்துட்டு இவ்ளோ வந்துட்டு கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் கிடையாது. அத வந்துட்டு இதா எடுத்துட்டு பண்ணுனவங்களுக்காக மட்டும் தான். பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நான் எல்லா திங்ஸுமே வாஷ் பண்ணல. ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு மெஸ்ஸியா இருந்தது மட்டும் தான் எடுத்து வாஷ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு, அதில வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, கொஞ்சம் பச்சரிசி அந்த தட்டில வச்சு, கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூளும் ஒரு $1 காயினும் வச்சதுக்கு அப்புறமா மேல வந்து விளக்கு வச்சுக்கிரலாம். நான் வந்து இந்த காமாட்சி விளக்கு வந்து ஜிஆர்டில தாங்க வாங்குனேன். அத கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அம்மனோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு உங்களோட விளக்குல. பட் எனக்கு அந்த மாதிரி இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த அளவுக்குலாம் நான் நுணுக்கமா செக் பண்ணி வாங்கல. நான் வாங்கிட்டு வந்ததே இதுதான். வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே வாங்குனது. ஸோ பிரைஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப நெறைய வந்துட்டு மாடல்லாம் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நாளே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த கனி காணுதல் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக வேண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த 2 வெள்ளி நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதையும் வந்துட்டு பெருமைன்னு சொல்லிறாதீங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 100 தான் ஒரு நோட்டுங்கிறது. ஸோ ஈச் வந்து இந்த $2 தான் எங்க வீட்ல அப்போதைக்கு அவைலபிளா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? எங்க சின்ன பாப்பா வந்து இந்த மாரி $2 வந்து நெறைய சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து தான் எடுத்து அன்னைக்கு நான் டிஸ்ப்ளேக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரூட்ஸும் அதாவது எனக்கு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைச்சிச்சோ, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பிளேட்ல வந்துட்டு நம்ம எப்பவும் போல இந்த காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நோட்ஸ் ரூபா நோட்டு, அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சாச்சு. இது மாரிலாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா, காலையில எந்திரிச்சு வந்தோனயுமே இந்த டைனிங் டேபிள கண்டிப்பா பார்ப்பாங்க ஹால்ல இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இதுவும் போக நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னாக்க, வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். எப்படியும் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, அலாரம் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாளே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் தான் கரெக்ட்டா செய்வேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் தான் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் வந்து பண்றேன். நீங்க எப்படி பண்ணுவீங்களோ, அதவே ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க. இதுன்னு கிடையாது. உங்களோட குக்கிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நீங்க அதே மாதிரி தான். இவங்கள பார்த்து செஞ்சோனோ, அவங்கள பார்த்து செஞ்சோன்னு இல்லாம, நீங்க ஆல்ரெடி எத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே மெத்தட்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீயா நானால கூட ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எங்களோட தனித்தன்மையே போயிருது சமையல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கோபிநாத் சார் சொன்னாங்க, "ஆமா கரெக்ட்டு தான். ஏன்னா அவங்கவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சுட்ருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த மாரி யூடியூப பார்த்துட்டு அவங்க வந்து மாத்தி செய்யும்போது, அது அவங்களோட தனித்துவம் வந்து அங்க மறையுது." அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவருமே அத வந்து அப்ரிஷியேட் பண்ணார். கரெக்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அத நோட்டிஃபை பண்ணாரு. ஸோ நானும் அத யோசிச்சு பார்த்தேன். அதுவும் கரெக்ட்டு தான் இல்லைங்களா? இப்ப நம்ம பாட்டி ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அதுவே அம்மா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இப்ப அம்மா செஞ்சதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் வந்து மாறி மாறி செய்ய ஆரம்பிச்சுர்றோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேமிலிக்குன்னு உள்ள அந்த இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு மறையிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நீங்க யாரெல்லாம் இத அக்செப்ட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நைட்டே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ காலையில வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக தூங்க போகிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னமோ நிறைய வேலை பார்த்து ரொம்ப டயர்டான மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பும், அதுக்கப்புறம் வந்துட்டு சுழியம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து சுழியமும், அதுக்கப்புறம் வடைக்கு வந்து கொஞ்சம் உளுந்த மாவும் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா, காலையில் வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் எல்லாமே நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்துட்டு நான் பணியார கல்லுலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு எப்பவும் போல் கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் வந்து நம்ம கடகடன்னு சமைக்கணும். நிறையா வந்துட்டு வேலைகள்லாம் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாலே நம்ம ஒர்க்கை முடிக்கணும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீப் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வடையும் சுழியமும் பண்ணி சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோலம்லாம் போட்டேன்னா, அவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த புள்ளி வச்செல்லாம் எனக்கு போட அவ்வளோவா தெரியாது. ஃபுல்லுமே ரங்கோலி, பூவு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, நைட்டு 1:00 2:00 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கோலம் போடுறக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ பேரும் வந்துட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்துட்டு கோலம் வந்து நல்லா போடுவேன். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா, எதுவுமே அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. முன்ன மாதிரி வந்து குனிஞ்சு நிமிர்ந்து போடவும் முடியல. அது வேறு விஷயம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுப்பேன். இந்த அரிசி, கல்லுப்பு இதெல்லாம் வந்துட்டு அந்த கலர் கோலப்படியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து தனித்தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ அழகாக ரசித்து போடுவேன். நான் போடுற கோலத்தை பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அதுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கும்ல மூடி இதெல்லாம் வச்செல்லாம் அந்த ரவுண்டெல்லாம் வந்து மேக் பண்ணி அப்படிலாம் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இது ஆன்லைனில் தான் நான் பார்த்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கோலத்தையே வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த கோலம் தான் அன்றைக்கி நான் வந்து நியூ இயருக்கு போட்டிருந்தேன். பெருசாக எதுவும் சமைக்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக சாம்பார் தான் பண்ண போகிறேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த மாதிரி கைக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அன்றைக்கி ஒரு மல்டி சாம்பார் மாதிரி பண்ணியாச்சு. கூடவே வந்து மற்ற பொரியல் இதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் மொத்தமாகவே எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு சைட் பை சைடு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்னால் வந்து முடிக்க முடியும். ஒரு பக்கம் வந்துட்டு பருப்பு ஆல்ரெடி வெந்திருந்துச்சு. அதே மாதிரி சுழியத்துக்கும் கடலைப்பருப்பை வேக போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக வந்து கூட்டி விடுறது தான் வேலையாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நான் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு பருப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது தெரிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லோ கலர் வந்து எல்லா பக்கமும் இதாயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக போகுது. அதனாலே பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் பருப்பே வேக வச்சு எடுத்துகிட்டு குழம்புல தான் நான் வந்துட்டு டைரெக்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குழம்பு தாளித்து விடுவேன். நான் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் மல்டி இந்த காய்களெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கலவை சாம்பார் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக லஞ்சுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எனக்கு அளவாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் அப்போ தான் அதை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உளுந்த வடைக்கும் வந்து ஒரு பக்கம் மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே வந்துட்டு இந்த மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பண்ணும்போது. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டு செய்வோம் இந்த மாங்காய் பச்சடி. ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை தாங்க நான் இந்த மாங்காய் பச்சடி செய்வேன். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்னொருக்கா செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது. சுழியத்துக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை லைட்டாக வந்துட்டு மசிச்சு விட்டு எடுத்தாச்சு. ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பருப்பும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த இது இருக்குது இல்லைங்களா வெள்ளைத்தூள், அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம நெய் வந்து போட்டதுனால இந்த பூர்ணமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறும் வாயிலே சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தளன்னு இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாயிடும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தளர்ந்து இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த பூரணத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து அப்புறம் நம்ம வந்துட்டு மாவில் டிப் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் பண்ணினேன். அதுலேயே குட்டி குட்டி சுழியமும் பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பணியாரக்கல்லில் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. பெரிய சைஸும் நல்லா அழகாக வந்துச்சு, குட்டி சைஸும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் வந்துட்டு அந்த அவுட்டர் கவரிங் வந்து பண்ணியிருந்தேன். இதுவே நம்ம தோசை மாவில் கூட பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த உளுந்த வடையும் வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தாச்சு. அதே அந்த பணியார சட்டியிலே போட்டு எடுத்திருந்தேன். நான் கூட இது வந்து 10மா கரெக்டாக வருமானு பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி போலி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுழியன், முந்திரி கொத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தா நிறைய வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து நிறைய வச்சுட்டு வெளியில் அந்த கவரிங் வந்து கொஞ்சமாக மாவு வந்து கொஞ்சமாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொலக்கட்டை இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உள்ள பூர்ணம் வச்சுட்டு வெளியில் அவுட்டர் கவரிங் வந்து ரொம்ப திக்காக போட்டுட்டோன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் ஜுராங் ஈஸ்ட் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே வந்து அங்கு விலாஸ்னு ஒரு சின்ன ஒரு தமிழ் ஷாப் இருக்கும். அங்கே நிறையா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். சரி, சுழியனை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு சுழியனும் அதுக்கப்புறம் வந்துட்டு போலியும் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே வாங்க மாட்டேன். சரி அன்றைக்கி என்னமோ தோணுச்சு, சரி பார்த்தோன்னே நல்லா இருந்தது, சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் உள்ள கவரிங் தாங்க பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்தா பூரணம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், அவ்வளோ பேச்சுலர்ஸ் வந்து அந்த கடையில் நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது இல்லைங்களா, லேடிஸுகளுக்கு தான் தெரியும் இது வந்து ஸ்டஃபிங் இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி போலியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மொந்தமாக இருக்கும். ஒரு இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தட்டி கொடுப்பாங்க, வாயில் போகிறதே தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலலாம் ஊரில் வந்து ஆள் கூப்பிட்டே செய்வாங்க வீட்டிலேயே வச்சு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க செய்கிற போலியெல்லாம் வந்து பக்கத்துலேயே நிற்க முடியாது, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பலகாரம் ஒரு ஸ்வீட்னால் அதில் வந்து ஒரு யூனிக்னஸோட ஒரு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து இந்த சுழியன்லாம் இதில் தான் பண்ணியிருந்தேன். நான் கூட சிக்கிருவோமோ, இதில் சரியாக வருமானு டவுட்லேயே பண்ணினேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பந்தாக வந்துருந்துச்சு. பெரிய சுழியனும் நல்லா வந்துருந்துச்சு, குட்டி சுழியனும் சூப்பராக வந்துருந்துச்சு. வடை தான் வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு, மற்றபடி வந்துட்டு ஓகே தான். நம்ம நார்மலாக வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பணியார குழியில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு ஆயில் வந்து கன்சம்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு கூட அந்த பிகினஸாக இருந்தாங்கன்னா அந்த ஷேப்பெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அந்த உருண்டை ஷேப்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படியே பிடிச்சி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடும்போது நல்லா வரும். வடையுமே நல்லா தாங்க வந்துருந்துச்சு, எனக்கு என்னமோ பிடிச்சி தான் இருந்துச்சு. கையோடு அப்படியே மாங்காய் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கடுகு உளுந்தம்பருப்புலாம் ஆட் பண்ணி நல்லா வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்துட்டு பொடுசாக கட் பண்ணின இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த மாங்காய் வந்து லைட்டாக கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இந்த கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களா, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சில்லி பவுடர் அந்த எண்ணெயிலே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கரிஞ்சிராமல் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்துட்டு வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. இப்போ பாருங்களேன், மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 90% குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த நாட்டு சர்க்கரை அதையும் இது கூட வந்துட்டு வெள்ளைத்தூள் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து எங்கிட்ட வெள்ளைத்தூள் கிடையாது, ஸோ நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வதங்கி வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டாக ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டே இருக்கலாம்.
அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து அடுப்பில இட்லியும் ஊத்தி வச்சுட்டேன். அன்னைக்கு ராகி இட்லி தான் ஊத்தியிருந்தேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி நெறைய ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பா வந்துட்டு நான் யூஸ் பண்ற இட்லி, தோசை அதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாரி காம்பினேஷன்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய காம்பினேஷன் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா ஷேர் பண்றேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. இட்லியும் ஒரு பக்கம் ஜம்முன்னு வெந்து வந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆயிருச்சு. பச்சடி ரெடி. வடை, சுழியம் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பரா வந்து பசங்களுக்கு வீட்ல எல்லாத்துக்கும் வச்சு குடுத்து, அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல நான் வந்து கண்டிப்பா உங்கள மீட் பண்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.